சண்டே நடந்த ஹேப்பனிங்ஸ் தான் இந்த வீடியோ. இது ஒரு லாங் வீடியோவாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு ஊர் சுற்ற கிளம்பிட்டோம். சிம்பிளாக சொன்னால் அதுதான். மார்க்கெட் போயிட்டு கொஞ்சம் சில்லற வேலை நிறையா இருந்துச்சு. அதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக நான்வெஜ் செய்கிறது அப்படி இப்படின்னு டைம் போயிடும். சண்டே எப்படி போகுதுன்னே தெரியாது. அதனால் இன்றைக்கி நான்வெஜ் செய்கிற பிளானெல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். என்னன்னு தெரியல, பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே கச்சி கொடியாக இருந்தது. காலை டிஃபன் கூட வீட்டில் செய்யலை. இந்த அக்கா கடை டிஃபன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அங்கே சாப்பிட்டுக்கலாம் வான்ட்டு கூப்பிட்டு போயிட்டாரு. போனோடனே இட்லி, சுட சுட வடை, அதுக்கப்புறம் பூரி, சுட சுட வடைன்னு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் போன வேலையை பார்க்க போனோம். இது காங்கிரஸ் கொடின்னு நினைக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் இருந்துச்சு. யாராவது வந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பொதுவாக நான் இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை, அதனால எனக்கு தெரியல. மார்னிங் டைம் போனதுனால மார்க்கெட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அதுவே ஈவினிங் டைம் போனால் இந்த இடத்துல கால் கூட வைக்க முடியாது. நாங்கள் ஒரு 9:30 மணிக்கெலாம் போயிட்டோம். அதனால் நிறையா கடை அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. போனோடனே ஃபஸ்ட்டு வேலையாக இந்த குக்கருக்கு புடி போட்டது. சின்ன குக்கருக்கு போட்டோம், பெரிய குக்கர் மூடிக்கு போட்டோம். இது புடி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பாத்திர கடைக்கு போயிட்டு ஒரு இட்லி குண்டா வாங்கியிருந்தோம். ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த இட்லி குண்டா ரொம்ப பழசாயிடுச்சு. அது எப்படியும் ஒரு 5-6 வருஷம் ஆகும் வாங்கிட்டு. அதனால் அதுவுமே இந்த டைம் இண்டோலியமில் வாங்கியிருந்தேன். அப்புறம் சூடாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் சில்லற வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஏன்னா போய் பசங்களை வானூர்லேருந்து கூப்பிட்டு வரணும். அதனால் அவங்க ஆயா வீட்டில் இருந்தாங்க. அதனால் என்னன்னு தெரியல, திடீர்னு எனக்கு சாரீ கட்டி நீட்டு முடியெல்லாம் வச்சு பூ வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா. வீட்டில் இருந்த ஜவுரி முடியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டாக பூவெல்லாம் வச்சுட்டு சாரீ கட்டியிருந்தேன். பார்க்க எனக்கே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாள் இல்லை, 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த கெட்டப்பில் நான் இருந்து. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால வளைச்சி வீடியோ ஃபோட்டோ அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் போகிற வழியில் இந்த மாதிரி நிறையா வயலெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்தோம். ஏன்னா நான் வாங்கிட்டு வந்திருந்தேன், நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இண்டோலியம் இட்லி குண்டா, அப்புறம் இந்த மிக்ஸி ஜார் ஒன்று பெருசு, அப்புறம் இந்த வானல் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் 2 குக்கருக்கு புடி போட்டுட்டு வந்தேன். இதுதான் இன்றைக்கி சண்டேவில் உருப்படியாக பண்ண வேலை அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்தோடனே என் முடியை பார்த்துட்டு எனக்கு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி உடனே என் தலையிலேருந்து உருவி அவள் தலையில் வச்சுக்கிட்டு அதை இப்படி ஆட்டிகிட்டே இருந்தா. என் அக்கா பொண்ணுக்கு முடி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதை பார்த்ததுலேருந்து இவளுக்கு செம்மையாக அதே மாதிரி எனக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடியை வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பு, அக்காவுக்கு அனுப்பு, அவள் பார்க்கட்டும், அவள் மட்டும் நீட்டு முடி வச்சிருக்கான்னு சொல்லிட்டே இருந்தா. இந்த அட்டகாசத்தில் அடுப்பில் வச்சுருந்த பாலை நான் மறந்தே போயிட்டேன். நல்லா அடி பிடிச்சி தீஞ்சி கருகின வாசனை வந்ததுக்கப்புறம் தான் போய் பார்த்தா பாலே இல்லை, வெறும் குண்டான் இருந்தது. அது இந்த மாதிரி கரிஞ்சு போயிருந்துச்சு. இது போகாதுன்னு நினைக்கிறேன். எப்படி போக வைக்க போகிறேன் அப்படி